ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதால அவைக்கு லீவ் என்றபடியா வந்திருக்கிறாள். என்னன்னு சொன்னா கச்சான் பலகாரம் செய்யறதுக்காண்டி வந்திருக்காள். ஆனா இதுக்கு முதல் பேர் என்ன பேர் வச்சவன்னு சொன்னா பைத்தம் பலகாரம் சொன்னவள். நான் சொன்னேன் ஃபயர் இல்லாத அதோட சேப்புலதான் ஆனா கச்சான் பலகாரம். ஏய் போய் சொல்லாத சரியா. இதுக்கு பேர் வந்து பைத்தம் பலகாரம்னு சொன்னா நான் சொன்னேன் இல்லைன்னு பேரை மாத்திட்டாள். என்ன பேருன்னு சொன்னா கச்சான் பலகாரம். ஓகே, இப்ப கச்சான் பலகாரம் எப்படி செய்யறேன்னு சொல்லித்தான் இதுக்குள்ள பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னம்மா செய்யறீங்க? பாப்பம் என்ன திரும்ப இது? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை, எனக்கு தான் செய்யணும். என்ன சொல்ல? ஒன்றும் செய்ய பரவாயில்ல, சொல்லு சொல்லு. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லாடிக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம். இதுல என்ன வந்தது? எனக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யறோமா? என்ன செய்றீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு? சரி சரி, கச்சான் பலகாரம் செய்வது எப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். இந்த இப்படிலாம் அவிதான் செய்ய போறா. முதலாவது கச்சான் பத்து கொண்டுக்கா கொஞ்சம் கொஞ்சமா வறுக்க போறீங்களா? வேறுபாடு இல்லை. என்னமா இப்ப நீங்க இதை சொன்னீங்க, உங்களுக்கு ஒருத்தருக்கு இல்லாத எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரவை எடுத்து வச்சிருக்கா. ஏதோ கச்சான் பழம் செய்ய போறோம்னு சொல்லி பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம். உங்களோட சீனி இது என்னவா? இது ஏலக்காய், மஞ்சள் போடணுமா? மஞ்சள் 3 தரம் செய்திருக்கலாம். பார்ப்போம் எப்படி செய்யறாங்க. சரி, தேங்காய் துணி கொடுப்போம். பாவம் தானே உள்ள சமைக்க விட்டது ஒரு குத்தம் ஆயிட்டு. பாட்டு படிச்சவங்களை எல்லாம் கொள்றா. அவரங்களை தும்பரே ஹீரவே பாடினி கொண்டா. நான் அதோட திட்டால வறுத்து முடிஞ்சா வேலையில வேகமா நிக்கிறாபி. அப்பா உங்களுக்கு தெரியலையா? நாங்க வறுக்கிறேன். உங்களோட பொண்ணு பாபு உங்களோட முகத்துல வறுக்கணும்னு நினைக்கிறேன். வேலை செய்யற மாதிரி ஆக்சன் போட நல்லா அடுப்புல ஓகே ஓகே. இது பொண்ணு ரப்பர் மட்டும் வறுக்கட்டும். ஒரு வேலை ஒன்று இருந்தாலும் அதுதான் கஷ்டத்துலேயும் கஷ்டமா இருக்கு. கச்சான் கோழி வைக்கிறது கொண்டு உனக்கு 2 பிள்ளை கொண்டு கொண்டு தரலாம். ஏண்டி அப்படி சின்ன சின்ன எடுபடி வேலையை செஞ்சு வரீங்களா? இதுக்கு நான் செய்யாம விட்டுட்டு போகணும். நீ இல்லாம நீங்க உடைச்சுக்கொள். அடிக்கடி அவள் அழுவா. அபி அழுகுறியா இல்லையே? எனக்கு வேர்க்கிறத விட உனக்கு வேர்க்குது. என்னடா இது? தேங்காய் பூ வளர்த்து வச்சிருக்காங்க, கச்சான் வச்சிருக்காங்க, ஏலக்காய், மஞ்சள், சீனி, இதப்பா உடல், வெனிலா எசன்ஸ். என்னத்துக்கு வச்சிருக்காங்க பாப்போம். இதாப்பா இதுக்கு முழு பருப்பும் அபி இப்ப கச்சான் பலகாரம் செய்ய போறாளாம். அப்ப அவதான் ஃபுல்லா செய்ய போறா. நான் ஹெல்ப் பண்ண கொடுக்க போறேன், ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறேன். இது வந்து கச்சான உடைச்சி வறுத்து வச்சிருக்கிறேன். அத என்ன செய்யறான்னு சொல்லி சின்ன சின்ன இடிக்கலாம். முழுசா போடையில தானே காணாது. அதை விட சின்ன சின்ன போட்டா கொஞ்சம் கூட இங்க குழந்தை பிள்ளைகள் தொண்டைக்க சிக்கிட்டா அதுக்காண்டி. ஓகே, இங்கால ரவை வந்து வறுத்து வச்சிருக்காள். இங்கால தேங்காய் பூ பொண்ணு ரமா வறுத்து வச்சிருக்காள். அதுக்குள்ள வெள்ளை கலரும் தெரியுது. இங்கால பேரிச்சம்பழம். இது தெரியுதா? இதெல்லாம் என்னென்ன செய்யறேன்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படிதான் செய்ய போறாள். இப்ப நான் வந்து அவங்க ஹெல்ப்புக்கு இருக்கிறேன் பக்கத்துல. ஓகே, இப்போ உனக்கு ஏதாவது செய்தரோம்ட்டா சொல்லு. அமைதியா இருக்கிறேன். தூளாக கூடாது, ஓரளவுக்கு இது இடிக்கவே இல்லை. நீ அது பரவாயில்ல, கொஞ்சம் முழுசாம இருக்கும்.
எங்களுக்கு தெரியாதனால நீ சொல்லி கொண்டு ரெண்டு இலையை அழுப்பி களைச்சி விட்டுருவேன். இப்போ கச்சானா போட்டு இடிச்சாச்சு. அதான் புதுசா இருக்கு. அது அப்படி இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். சொல்றான் ரவை போடுவோம், வறுத்த ரவை. நீ அளவுன்னு சொல்ல பார்த்து செய்யறாங்கன்னு என்ன செய்வாங்க? ஒரு கிலோ கச்சானண்டா 1 கிலோ பேரிச்சம்பளம் போடணும், 3/4 கிலோ ரவை போடணும். பாத்தீங்களா, கேட்டபடியாதான் சொல்றான். அடுத்த வறுத்த தேங்காய் பொண்ணுரமா அவன் முகமது பொண்ணுரமா இருந்தது, அந்த கலர்ல வறுக்க சொன்னவர். ஒரு குலைகிற முடி சாப்பிட. ஓ, தேங்காய் இது புளம் பேரிச்சம்பளம். இடிக்கணும் நாங்க பேருந்து. அது முதல்ல இடிச்சு போட்டா என்ன, மிக்ஸ் பண்ணிட்டு ஒண்டா தான் இடிக்கும். அப்படி பிடிக்கக்கூடிய மாதிரியா? பேரிச்சம்பளம் நான் இது 3/4 கிலோ கச்சா வேணினா 3/4 கிலோ பேரிச்சம்பளம் வேணா 1/2 கிலோ ரவை வேணினா. சீனி வந்து நாங்க ஒரு இவ்வளவுக்கும் 1/4 கிலோ போட்டா காணும். இதுல 1/2 கிலோ இருக்கு, இல்ல அரைவாசி போடுவோம். 2 பிளம்ஸ் பேரிச்சம்பளம் இருக்கிறால எங்களுக்கு இனிப்பு தானே அது. சரியா பேர் இது இப்ப இடிக்க இதுதான் இப்ப நொறுங்க போகுதா? சரி, நாங்க ஒன்று மறந்துட்டோம். அவள் வறுக்க அப்பா இது வறுத்து போனா மறந்து போனா ஏலக்காய ஒரு குப்பி, ஒரு மூடி, ஒரு குப்பி, ஒரு மூடி, 2 மூடி விடுவோம் நாங்க. வாசம் தெரியுமா? வனிலா தெரியாது, இதுதான் எனக்கு தெரியும். வறுத்து போட்டு விடுங்க. வேணாம் விடுவேன், வேணாம் ஏலக்காய். ஏலக்காய் போட்டா வாசமா இருக்கு. ஏலக்காயை போட்டு இடிக்கிறதா? பலகாரம் ஏலக்காய் போடுறா வாசம் இருக்கா? அதே போல பஞ்சு ஓகேவா? ஆட்டு வாயில கடி கொடுக்கும். ரைட், ஓகே. இப்போ என்ன செய்யணும்? அதுக்கு போட்டு இடிக்கும். திருப்பி உரலுக்கு போட்டு இடிக்கணும். ரைட், போடுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தரேன், இடிச்சு தரேன். உங்களுக்கு ஒன்றுதான் தாரன் இருந்தோம்லப்பா, எடுபடி வேலை செய்தா 2 தருவாதான். அது கரண்டி ஒன்று எடுத்துட்டு வரட்டா? என்ன இதோட போட்டு இடிக்கிறீங்க நீங்க? இதை முதல்ல இருக்கலாம் தானே. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இடிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கதா அந்த ரவை இதெல்லாம் மிக்ஸ் ஆகும் இதோட. அது தனியாக அடிச்சா ரவையை குழைக்கணும், இல்லை இப்படி அடிச்சா மிக்ஸ் ஆகும். ஓகே, ஒரு இப்போ ஒரு லெவலுக்கு வந்துட்டு ரக்குவோம். இந்த லெவல் வந்தால் காணும் பிடிச்சலாம். உருண்டை பிடிக்கிறதுக்காக
இப்போ இது இவ்வளோ தின்னாங்க நான் இடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறோம் என்ன இந்தளவு உருண்டை காணும் இது வடிவா வட்டமா பிடிச்சா சரி இது வட்டம் இல்ல இத உருண்டையை நாங்க புடிச்சு வச்சுட்டு மாவில போட்டு பொரிக்கணும் மாவுல துவச்சு கோதுமை மாவுக்கு துவச்சு பொரிக்கணும் அது கம்மா இருக்கான்னு சரி அப்ப இது நல்லா தான் இருக்கு நினைக்கிறேன் சரி பொரிப்போம் எங்க வச்சு பொரிப்போம் வெளியில வச்சு பொரிப்போம் வெளியில வச்சு பொரிச்சாதான் பொரிச்ச மாதிரி உங்களுக்கு இப்போ வச்சுட்டேன் சரி ஓகே நாங்க எல்லாத்தையும் இடிச்சு பிடிச்சா பிறகு உங்களை காட்டுறோம் பொரிக்க இது பிடிக்கிறது தான் கஷ்டம் பிடிக்க வந்து இறுக்கி அமர்த்தி பிடிக்கணும் இல்லாட்டி உடைஞ்சிரும் பொரிக்க வந்து உடைஞ்சு விழுந்துரும் உதிர்ந்தா எண்ணெய்க்கு ஊத்திரும் இல்ல அதுக்காண்டிதான் அடியை இறுக்கி பிடிக்கணும் சில பேர் தண்ணி போட்டு பிடிப்பி நம்ம அது வந்து பேரிச்சம்பளம் குறைவா இருந்தா தண்ணி போட்டு பிடிப்பேன் ஏன்டா பிடிபடாதில்ல நிக்காதில்ல இது நாங்க பேரிச்சம்பளம் கூட அளவா போட்டதால நிக்குது எல்லா அடிக்கும் தேங்காயும் கூட பிடிக்குமில்ல தண்ணிக்கு பரவாயில்ல நீ 3 நேரம் செய்திருக்கேன்னா பரவாயில்ல சரி சாந்துட்டு உள்ள இங்க பத்தி உடையாம இருக்கு ஓய் ஓய் தும்பு தடியோட வாரானடி புடிடி பைசா மாமா போன பறிக்க மாட்டாரா ஓகே இப்ப செஞ்சாச்சு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு ஓகே என்ன மாவு செய்றீங்க மஞ்சள் போட்டு மாவை குழச்சி வைக்கிறோம் கோதுமாமா அதை இது தொட்டி இதுல பொரிக்கிறது தான் பைகளினியா எல்லாம் கழுவிட்டேன் உப்பு போட்டியா உப்பு கொஞ்சம் போடும் உப்பு போடு கொஞ்சம் சீனியும் போடு பின்னேற பொடிக்க மாட்டா இரவா இருக்கு அதுதான் பரவாயில்ல 1:30 தொடங்கினாங்க இப்ப நாங்க வெளியில தான் அடுப்பு மூட்டி பொரிச்சு எடுக்க போறோம் வாங்க என்ன மாதிரி வருது டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளியிலேயே கேஸையும் அடுப்பையும் கொண்டு வந்துட்டோம் பருப்பு தண்ணி அந்த தண்ணி ஊற்றுட்டு எண்ணெய் ஊற்றுவோம் ரைட் எண்ணெய் ஊற்று ஐயா ஐயா சரி எண்ணெய் கொதிக்கட்டும் வேணே பார்க்க ஆசையாக தான் இருக்கு செய்ய முடியும் டேஸ்ட்டு இப்போ மாவில் ஊற போட்டுட்டு எண்ணெய்க்கா போட்டுட்டோம் நீ பெரிய அந்த சமையல்கார மாதிரி தான் நின்று செய்வேனே பொரிஞ்சு கொண்டு இருக்குது பொரிஞ்சு கொண்டே இருக்கு கை வைக்க இருப்போம் இப்போ வந்து உடைஞ்சிரும் அப்படியா பெரிய வேலையில் காட்டாம இருப்போம் ஓகே நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை எத்தனை உருண்டை போடுறது ஆதி போடு சொல்லு போட்டு எடுக்கிறது ஈஸி தான் நாவி அது நல்லா பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருக்கேன் இல்லாட்டி இப்படி போடைக்கே உதிர்ந்துருமே என்ன ஒன்று போடுமே இஞ்சால் ஒன்று போட்டு ரைட் இனி வடிவா எடுத்தோம்டா சரி வந்தா ஓகே போட்டுட்டீங்க பார்ப்போம் சரிட்டா விடு கொஞ்சம் அவியட்டும் விடு எங்க உடனே கரண்டி வச்சுதான் போன முறைஞ்சு கொஞ்சம் உடைஞ்சு வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் அதிகம் உடைஞ்சிட்டு இது எண்ணெய் ஊத்தணும் முடியும் இதுக்கு மேல இந்த வெள்ளையா இருக்கு இந்த பூரி சுடுவோம் தெரியுமா அப்படி ஊத்தினாதான் கிளம்பு விட்டுட்டு போயிருக்கிறேன் ஓகே கொஞ்சம் பொரிஞ்சு வந்துட்டு ஒட்டா வருது சாலியாக்கா செய்யறது எப்படி உடையல முக்கியமா உடையல பொங்குது பாத்தியோ ஆனா உடையாம வந்தாதான் அது சக்சஸ் இல்லாட்டி இல்லை காணும் நினைக்கிறேன் என்ன சொல்ற புரிஞ்சதா
டிகிரி மட்டும் நிக்கிறேன் அடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாண்டு இப்போ இந்த மாமாரி வந்ததுண்டா இதா இருக்கு. இன்னும் இருக்கா காண இறக்கு பொண்ணுரமா இறக்கணும் இறக்கு பொண்ணுறம் எல்லாத்துலயும் பொண்ணு விழுத்திடாத. கவலைப்படாத நான் வடி வர ரித்திக் எண்ணெய் சுடும் ரித்திக். சொல்லுங்க. ரைட் பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா போட்டு எடுத்தேன். ரைட் நெக்ஸ்ட் சரி எரியாபி இப்படியே போட்டு போட்டு எல்லாத்தையும் எடுப்போம். எத்தனை உடைஞ்சு வருது எத்தனை உடையாம வருதுன்னு பாப்போம். காட்டிட்டு உங்களுக்கு பொறிச்சு முடிய காட்டுறோம். இல்லைன்னா ஒரு 50 உருண்டை குடிச்சிருப்போமா? ஒரு 50 60 70 கிட்ட வரும் என்ன? அப்ப அந்த 60 70ல நீட்டா எடுத்த உருண்டையை உங்களுக்கு காட்டுறோம். ஓகே சரி. பயமாக்குறது தட்டி விட்டுட்டா அப்புறம் சொல்லு ஒரு சொரியோட விட்டுருவேன். கரெக்டா நீ நடுவுல இருக்கிறது காஞ்சி போச்சடி உடைக்கிறாள். பலகாரம் பலகார மாதிரி வருமா தெரியல. ஓகே ஏதோ வந்தா சரி. உன்னை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை சொல்லுங்க? அப்போ இங்க நின்று இங்க தூக்கி போட்டாலும் அது உடையாதுன்ற நம்பிக்கை எல்லாம் தூக்கி போடுறா. என்ன பிடிச்சது ஆறு நீயா? நானு லஜி. அதால உடையாதுன்னு நம்பிக்கையா? லஜி பிடிச்சதெல்லாம் நான் திரும்ப எடுத்து டெஸ்ட் பண்ணேன். நமத்தியம் இப்ப நீ என்ன சொல்ல வர? நாங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கோம். அப்படியா? ஓகே. இவ்வளவு நேரம் காத்துக்கு கொஞ்சம் குறைவா வந்தது. டப்புன்னு புரியுது. பாத்தீங்களா? இத என்ன செய்யணும்? கிட்ட என்ன கொஞ்சம் நேரம் பொரிய விடணும். சரியா? பொரிய விட்டா தானா பிரிஞ்சிடும் போல. அப்படியா? மேல ஊத்தி கொண்டிருக்க. மேல ஊத்தணும். மேல அப்படி ஊத்த தானா இதான் நிறம் மாறிக்கணும். டப்புன்னு பிரட்டி விட்டா சரி. ஓகே. அது தெரியாம அவி முதல் போட்டதை உடைச்சு போட்டால் பிறகு இதை கண்டுபிடிச்சு நாங்களா செய்யறோம். ஓகே. இது என்ன செய்யறீங்க? வேலை செய்யற இடத்துல கிடைக்குமா? நான் செய்யறதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்காது. இது கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் இவ்வளவு வாய் கதைக்கிறோம். இல்லாட்டிக்கு அந்த மிக்சருக்கு நீ காய்ச்சிருக்க மாட்டேன். ஆனா இது உண்மையா பைத்துண்ணே என்ன சொல்றாங்க. இதுக்கு வேற ஒரு பேர் இல்ல. என்ன பேர்? கச்சான் உருண்டை மாதிரி தான். ஆனா அதுக்குள்ள கச்சான் உருண்டை மாவெல்லாம் போட்டு செய்யறோம் நாங்க. இது வந்து கச்சானும் ரவையும். மனம் கொண்டு போனோம். அப்பதான் டைமிங் நாங்க இல்ல அதுக்கு 2-3 எடுத்து போடுங்க. உண்டா ஒண்ணும் செய்யாது. போட்டீங்க 6 போட்டாதான் கணக்கா இருக்கு. அதனால நாங்க 6 போடுறோம். விளைக்காம போடலாம். இதுல வந்து 7 போடலாம். பிள்ளைல சின்ன உருண்டையா நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? அப்பாவுக்கு தருவீங்களா? அம்மாட்ட போய் வேணுங்கன்னு சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்குதா? சரி ஓகே. என்னது? மரத்தை வெட்டி விடுவோம். சரி இருங்க. சரி இருந்தானே இருங்க இருங்க. ஓகே பரவாயில்ல இருங்க. நீட்டா வந்திருக்கு. வெரி குட். வீடப்பெல்லாம் போடுற சத்தம் பாப்போம். கல்லு மாதிரி சத்தம் இருக்கு. கல்லு தான் அடிச்சு உடுத்தலாம் ஆட்களை. காதுக்கு அடிக்காதீங்க.
விடானே மெதுவாடி அவிக்கு அடிக்கணும் வடிவாதான் இருக்கு சாப்பிட்டு பார்த்தா கட்டி வை பாசல நல்ல வாச்சம் சுடுவதாமா இது இதா பலகாரம் பச்சையிடம் சுடு நல்ல வாசம் நல்ல சுடுதான். ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட பலகார வேலை முடிஞ்சு இதை நீ நாளைக்கு கொண்டே கொடுத்து நல்லா இருக்கு அடுக்க அடுத்த வீடியோ சொல்றேன் அப்படித்தான் சொல்றேன். ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்கு. என்னன்னு சொன்னா ஆளுக்கு ஒன்றுதான் சாப்பிடலாம். என்ன அபி என்ன இனிப்பு தானே இனிப்பு நல்ல டேஸ்ட் கடிச்சு போட்டுட்டு வைக்கிறான். வெத்திக்கையா கடிக்க கூடாது. இங்க பாருங்க எப்படி இருந்தாலும் சொல்லுங்க நீங்க. அப்ப இங்க பாருங்க உண்மையாவா சூப்பரா இருந்ததா? ஓகே இப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். வேணாவி ஏதாவது உனக்கு கதைக்க இருக்கா? கேலாம் பலகாரம் சொட்டு அதை நான் தான் பொறிச்செடுத்தது. போட்டது அவள் பொறிச்செடுத்தவள். ஓகே வேலை செய்ய பிள்ளைகள் வேலை செய்தப்பா ஏலாவ தான் இருக்கும். முடிப்ப மாதிரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு ஓகே இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாங்கள். பிகேஆர் ஃபேமிலி பாய்.